ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல சிஎம் விஜய் சார் அதிரடி அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேலை இல்லாத பட்டதாரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷன் மத்சல்யா திட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏற்கனவே நம்மளுடைய தமிழகத்துல இயங்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு தமிழக அரசு ரெண்டு பேருமே இணைஞ்சு பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் 2026 கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மையம் நாம பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அந்த மையத்துல பெண்கள் அப்ளை பண்ணீங்களா உங்களுக்கான முன்னுரிமையா இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைக்குங்க. சம்பளம் உங்களுக்கு 27,800 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. 18ல இருந்து 42 வயது மட்டும் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். அங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறனுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க. எதிர்காலத்துக்கு நிச்சயம் உங்களுடைய திறனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பயிற்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலவசம் தான். அதற்கான சான்றிதழ் இந்த ஜாப் முடிக்கும் போது உங்களுக்கு கொடுப்பாங்க. வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக கிடைக்குங்க. 27,000 ரூபாய் சம்பளங்க. தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இளைஞர்களின் திறமையே தமிழகத்தின் எதிர்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் சார் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும். இப்பதான் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா புது விவசாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க விரிவா பார்க்கலாம். நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு வந்திருக்குதுங்க. மிஷன் மத்சல்யா திட்டம் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்கள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. இது ஒரு வருடம் உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு வருடத்திற்கு எல்லா திறன் பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதோட உங்களுக்கு 27,800 ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. உங்களுடைய ஜாப் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆபீசர் பாதுகாப்பு அலுவலராக ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்குன்னா சமூக பணி, சமூகவியல், குழந்தைகள் மேம்பாடு, மனித உரிமைகள், பொது மேலாண்மை, உளவியல், மனநலம், சட்டம், பொது சுகாதாரம், சமூக வள மேலாண்மை இது மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. நீங்க இளங்கலையில் நீங்க படிச்சிருக்கலாம். இப்போ நான் சொல்லல அது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இளங்கலையை படிச்சுட்டு +2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க இளங்கலையா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/3/2026 படி 42 வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. 42 வயதுக்கு மேல இருக்கக்கூடாது. முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம், சுய சான்றப்பட்ட கல்வி சான்றிதழ் நகல், பணி அனுபவ சான்றிதழின் நகல் இணைக்கப்பட வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கரெக்டா பூர்த்தி செய்யுங்க. சான்றப்பட்ட கல்வி சான்றிதழ் செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க பார்த்தீங்கன்னா பண்ணிக்கங்க. பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா இணைக்கப்படணும். முழுமையா பூர்த்தி செய்யப்படாத அப்ளிகேஷன் நீங்க பார்த்தா கரெக்டா பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யலாம் ரிஜெக்ட். அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே வைக்கலனாலும் ரிஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் 1 இயர் சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல பார்த்தீங்கன்னா வந்துருது. மீண்டும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்ளை பண்ணலாம். நிறைய ஜாப் வந்துகிட்டே இருக்குதுங்க. மேற்கண்ட பதவிக்கான விண்ணப்ப படிவம் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதில் நீங்க பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சு 23/5/2027 இருந்து 6/6/2027 மாலை 5:30க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க கொடுக்கணும். நீங்க நேர்லயும் போகலாம், இல்ல தபால்லையும் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னு பாருங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், NU1 முதல் தளம் மெக்னால் ரோடு, கலையரங்க வளாகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிஎம் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய சேவை மையத்தில் நிறைய வேகன்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது பற்றின தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.